சரி, 11th தமிழில் தான் பார்த்துட்ருக்கோம். சரி தானே? இதில் பார்த்தீங்கன்னா மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்ட்டு 200வது பக்கத்தில். அதில் எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. என்னதுங்க? எதிர்நீச்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்ட்டு இருக்கா? அதை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும் இருக்கு. சொந்த காலில் நிற்றல். சொந்த காலில் நிற்றல்னா என்னது? யாரையும் எதிர்பார்க்காம, சரிங்களா, நம்ம வந்து வாழ்தல். தாளம் போடுதல். தாளம் போடுதல் தான் தாளம் போடுதல். அவன் சாப்பாட்டுக்கே தாளம் போடுறான், சரிதானே? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனால் அதெல்லாம் மீட் அவுட் பண்ண முடியல, அதெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியல, சரிதானே? மதில் மேல் பூனை. மதில் மேல் பூனைன்னா என்ன? இந்த டெசிஷன் எடுக்கலாமா அந்த டெசிஷன் எடுக்கலாமா அப்படின்னு டெசிஷன் எடுக்க முடியாமல், சரிங்களா, பூனை இருக்குது, இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா முடிவு எடுக்க முடியாமல் இருக்குது. அதுபோல் வந்து என்ன பண்ணுறது முடிவு எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலை, சரிதானே? அடுத்து நிறைகுடம். நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க, தானே? இப்போ ரொம்ப மேன்மையானவங்க, அறிவியல் சிறந்தவங்களாம் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இந்த சீன்லாம் போடுவதில்லை, சரிதானே? அடுத்து பார்த்திங்கன்னா கை தூக்கி விடுதல் அப்படின்னா என்னதுங்க? மற்றவங்க முன்னேறுவதற்கு உதவியாக இருத்தல். கை தூக்கி விடுதல் என்னதுங்க? மற்றவங்களுக்கு முன்னேறுவதற்கு உதவியாக இருத்தல். கண்ணாய் இருத்தல். கண்ணாயிருத்தல் என்னதுங்க? நம்ம என்ன எய்ம் பண்ணுறோமோ அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, சரிங்களா? என்னதான் இருந்தாலும் காரியத்தில் கண்ணாயிருத்தல்னா அந்த செயலை செய்யணும், அதை நிறைவேற்றணும், அதில் வந்து தரக்கத்தல். அவசர கொடுக்கை. ரொம்ப யோசிக்காமல் செய்கிறது, ரொம்ப அவசரப்பட்டு நம்ம ஒன்று கேட்க வருமோ அதுக்கு முன்னாடி இப்போ வேற ஒரு பதில் சொல்கிறது, சரிதானே? அது மாதிரிலாம் பண்ணுறது. முதலை கண்ணீர். பொய் அழுகை, பொய்யான அழுகை, சரிதானே? அடுத்து காணல் நீர். ஆமாம், இருப்பது போன்று தோன்றும் ஆனால் இல்லாதது. எழுதிக்கிட்டீங்களா பக்கத்தில்? இருப்பது போல் தோன்றும் இல்லாதது. முதலை கண்ணீர்னா பொய் அழுகை. அவசர கொடுக்கைனா இப்படி தான் வந்து எதுவும் யோசிக்காமல் பண்ணுறது, சரிங்களா? கண்ணாக இருத்தல்னா ஃபோக்கஸ்டாக இருக்குது. கை தூக்கி விடுதல்னா பிற முன்னேற உதவியாக இருத்தல். நிறைகுடம்னா, சரிங்களா, முழுமை பெறுதல், நிறைவடைந்திருக்குதல். மதில் மேல் பூனைனா, சரிங்களா, எந்த டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்குதல். தாளம் போடுதல்னா, சரிங்களா, சாப்பாட்டுக்கே சோற்றுக்கே தாளம் போடுகிறான் அப்படின்னா அதுக்கே வழி இல்லை, சரிங்களா, மீட் அவுட் பண்ண முடியல, சரிங்களா, சிரமமாக இருக்குது, அது போல அர்த்தம். சொந்த காலில் நிற்றல் அப்படின்னா பிற உதவியின்றி தனித்து இயங்குதல், சரிதானே? ரைட், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. இஸ்ஸா எழுதுகிற ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் சமந்தான். சதுரங்க காய்கள், சரிங்களா? ஒரு பெட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ராஜா இருக்கும், ராணி இருக்கும், யானை இருக்கும், குதிரை இருக்கும், சிப்பாய், எதாக இருந்தாலும் சரி, வெட்டினதுக்கப்புறம் பெட்டிக்கு வந்துட்டால் எல்லாம் சமந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரி தானே? அப்போ நம்மளும் அது போல் எல்லாமே சமந்தான். அதனால் வந்து நாமளே பெருசால் அதை நினச்சிட்டு இருக்கக்கூடாது, சரி தானே? தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய கவிதை கூட ஒன்று கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சிலபஸில் இல்லை தான், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிங்க. சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ, பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தல் அதைவிட கீழன்றோ, இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான், சரிங்களா?
இசைன்னா புகழ், புகழோடு வாழ்கிறதும் சரிங்களா. இதம் தரும் அறங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும். நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் சரிங்களா நமக்கெல்லாம் சொல்கிறாரு, 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. எக்ஸாமில் ஏற்கனவே 9 எக்ஸாம் தோற்று போயிட்டார், இது 10வது எக்ஸாமு. ஐயோ அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா சரிங்களா 9 முறை நம்ம எழுதிச்சிட்டோம். தொடர்ச்சியாக யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, தோல்வி கிடையாது. ஏற்கனவே 9 முறை எழுதிச்சிட்டேன், இது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கழநீரானுடைய சரிங்களா எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி கழனியூரன் சொல்லிட்டேன். எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது சரிங்களா மலையருவி இருக்கும்போது ஒரு சத்தம்லாம் வரும்ல சரிங்களா, மத்தாப்பு கொளுத்துற மாதிரி சத்தம் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கிழவியோடைய நிறைய முடி மாதிரி இருக்குது அப்படிலாம் நம்ம கவிதையெல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா. இதெல்லாம் ஹைக்கூக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா துளிப்பான் பேர். என்னன்னு பேருங்க, துளிப்பான் பேர். ஹைக்கூக்கு என்னன்னு பேர் தமிழில், துளிப்பான் பேர் சரிங்களா. இதை பார்த்து வச்சுக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லறிவோம் இருக்குது. என்ன இருக்குதுங்க, கலைச்சொல்லறிவு. உத்திகள்னா ஸ்ட்ராட்டஜிஸ். உத்திகள் என்னதுங்க, ஸ்ட்ராட்டஜி. சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி, தொழிற்சங்கம்னா ட்ரேட் யூனியன், பட்டிமன்றம்னா டிபேட், பன்முக ஆளுமைனா மல்டிபிள் பர்சனாலிட்டி, புனைப்பெயர்னா சரிங்களா சூடோனியம். என்னதுங்க, சூடோனியம். இதெல்லாம் உத்திகள்னா ஸ்ட்ராட்டஜி, சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி, தொழிற்சங்கம்னா ட்ரேட் யூனியன், பட்டிமன்றம் டிபேட், பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி, புனைப்பெயர் பார்த்தீங்கன்னா சூடோனியம். அடுத்து என்ன இருக்குது, ஜீவாவுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு கே பாலதண்டாயுதம். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லாக்கம் மறைமொழி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரேர் சான்ஸ் தான் கேட்குறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, குரூப் 4 சிலபஸை பொறுத்த வரைக்கும் 218வது பக்கத்தில் மெய்ப்பு திருத்த குறியீடுகள் அப்படின்னு இருக்குது. மெய்ப்பு திருத்த குறியீடுகள் இருக்குது சரிதானே. இப்போ 2வது பாரா பாருங்கள். நூல்களையோ இதழ்களையோ வெளியிடும் போது பிழையின்றி அச்சிட வேண்டும். எழுத்து பிழைகள், தொடர் பிழைகள், மயங்கொலி பிழைகள், ஒருமைப்பண்பு பிழைகள் ஆகியவை நிறைந்த செய்திகள் படிப்போருக்கு தவறான கருத்தை அளித்து குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். எனவே நூல்கள் அல்லது இதழ்களை அச்சிடுவதற்கு முன்னர் அச்சுப்படி திருத்துபவர் அப்பணியின் போது பிழைகளை திருத்துவதற்கு பின்பற்றும் முறைகளையும் திருத்த குறியீடுகளையும் அறிந்திருத்தல் வேண்டும். அப்போ நிறையா தவறோடு இருந்ததுன்னா செய்தி இதாகிடும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அன்றைக்கி மறைமலடிகள் யார் அவர், மறைமலடிகள் தானா சரிங்களா. அதனால் அது போல் எழுதிட்டாங்க. அப்போ திருத்தல் குறியீடுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். அப்போ அச்சுப்படி திருத்தவர் என்னென்னலாம் பண்ணணும், மூலப்படியில் முதல்ல எழுதுகிறாங்களா அதை தான் ஒரிஜினல் காப்பின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் காப்பின்னு சொல்லுவாங்க சரிதானே. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளபடியே செய்திகள் அச்சாகி உள்ளனவா என்று ஒவ்வொரு வரியையும் படித்து கவனித்தல் வேண்டும். அப்போ எப்படி எழுதியிருந்திருப்பாங்க, எழுதினபடியே என்ன பண்ணியிருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்களா, தவறு இல்லாமல் இருக்கா சரிங்களா, சந்திப்பிழை இல்லாமல் இருக்கா, தொடர்பிழை இல்லாமல் இருக்கா, மயங்கொழி பிழை இல்லாமல் இருக்கா, எல்லாம் இருக்கான்னு சரி பண்ணி செக் பண்ணணும். செய்திகளின் உள்ளடக்கம், புள்ளி விவரம், எண்கள், அட்டவணைகள் முதலியன விடுபட்டுள்ளனவா என்பதை மூலப்படியோடு ஒப்பிட்டு கவனித்தல் வேண்டும். ஏதாவது முக்கியமான தகவல்கள்லாம் அதில் டைப் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். ஏனெனில் புள்ளி விவரங்கள் மாறினால் செய்தியின் பொருளில் புறன்பாடு ஏற்படும் சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அச்சுப்படி திருத்துவோர் செய்தியின் உருவையோ உள்ளடக்கத்தையோ மாற்றுதல் கூடாது. இப்போ சில சமயம் எழுதுவாங்க, அதை எழுதுனதுக்கப்புறம் கண்டிப்பாக செய்தித்தாளில் பார்த்திங்கன்னா பிழை திருத்துவோர் இருப்பார். ஏன்னா செய்தி எழுதுகிற எல்லாத்துக்கும் சந்தி பிழையெல்லாம் எழுத தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் பிழை திருத்துபவர் இருப்பார், அவர் அங்கே பிழையெல்லாம் திருத்துவார் சரிதானே. அப்போ திருத்துவோர் அதோடைய உள்ளடக்கத்தை மாட்டிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிழை ஏற்பட்ட சொல்லின் மீது எழுதுதல் கூடாது. ஒரு சொல் பிழைனா அது மேலே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வரியின் இடப்பக்க பாதியில் பிழை இருந்தால் இடப்பக்க ஓரமும்
வலது பக்க பாதியில் பிழை இருந்தால் வலது பக்க ஓரமும் திருத்தம் தருதல் அச்சிடுவோருக்கு பயனுடையதாக அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது வரி எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? ஒரு 6 வார்த்தைகள் இருக்கும், 6 சொற்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம், அதுதானே? அதில் வந்து ஒரு விதத்தில் வந்து கண் அப்படின்னு 3 சுழியின் வந்துருக்கணும். அது பதிலாக வந்து 2 சுழியின் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, இங்கேயே கண் அப்படிங்கிறது என்ன வச்சுக்கிங்க, கிளாரிட்டி இருக்காது, சரிதானே? அதில் என்ன பண்ணணும், பக்கத்தில் சைடில் இடம் இருக்குல்ல, அங்கே வலது பக்க பாதி வலது பக்க புறம் அங்கே பிழை இருந்தால் வலது பக்க ஓரத்தில் கண்ணுன்னு எழுதணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஏன்னா அடுத்தடுத்த வரிகள் இருக்கும்போது ஓவர் ரைட்டாக இருக்கும்போது என்ன எழுதியிருக்காங்கன்னு கிளியராக தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிழைகளை ஓரம் வரை கோடி எடுத்து காட்டும்போது மேலும் கீழும் உள்ள வரிகள் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும், சரிதானே? அப்போ மேலே இருக்க வரி அந்த இதிலே ஓவர் ரைட் பண்ணுறோம், மேலே இருக்கிறது கிளியராக தெரியாது, அப்போ டைப் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் ஓரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எழுதிக்கணும். ஒரு வரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிழைகள் இருந்தால் பிழைகளை குறிக்கும் கோடுகளை தெளிவாக காட்டல் வேண்டும். இப்போ கண் மட்டும் பிழை, நம்ம கண் எழுதிட்டோம், இன்னும் 2-3 சொற்கள் வந்து இதேமாரி தவறாக இருக்குன்னா அப்போ தெளிவாக வந்து கோடிட்டு அது எங்கே வரணும் அப்படின்னு காமிக்கணும், என்ன பிழை அப்படின்னு காமிக்கணும். ஒரு சொல்லின் பிழைகள் பல இருந்தால் அச்சொல்லையே நீக்கிவிட்டு சரியான சொல்லை தெளிவாக பக்க ஓரத்தில் தருதல் வேண்டும், சரிங்களா? அது நிறையா பிழையாக இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வேறையா எழுதிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணின் நம்பர் இடையில் பிழை இருந்தால் அந்த தொகையை முழுவதுமாக பிழையின்றி எழுதி காட்டுதல் வேண்டும். நம்பர் இருந்தால் கரெக்டாக எழுதணும். அச்சுப்படியில் இருக்கும் வண்ணத்திற்கு மாறான வண்ணமுடைய மையால் திருத்துதல் வேண்டும். இது பிழைகளை தெளிவாக கண்டறிய உதவும். இப்போ வந்து கருப்பு கடலில் இருக்குது, அது வந்து நம்ம சிவப்பு நிற பேனா பயன்படுத்தி அதை என்ன பண்ணலாம், திருத்தம் பண்ணோம்னா ஒரு இடத்துல தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். குறியீடுகளை இடுதல். அச்சுப்படியில் இருக்கும் பிழைகளை திருத்த உலக அளவில் பொதுவான திருத்த குறியீடுகள் என்று சில உண்டு. அத்தகைய திருத்த குறியீடுகளை அச்சுப்படி திருத்துவோர் முதலில் படித்தறிதல் வேண்டும். பிழை இருக்கும் இடத்தில் ஒரு சிறு கோட்டினால் குறித்து அந்த வரிக்கு நேராக பக்கத்தின் ஓரப்பகுதியில் மார்ஜின் குறியீடுகளை பொருத்தமாக இட்டு பிழையின் திருத்தத்தை குறிப்பிடுதல் வேண்டும். ஒரே வரியில் பல தவறுகள் வந்தால் அவற்றை வரிசைப்படி பக்க ஓரத்தில் சிறு சாய்வான கோடிட்டு திருத்தத்தை குறிப்பிடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரிசையாக வந்து முதல் சொல் தவறு, இரண்டாவது சொல் தவறுனா ஒன்றிற்கு ஒன்றாக என்ன பண்ணணும், எழுதணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ பாரதியார் கேலி சித்திரத்தை விகட சித்திரம் என்று குறிப்பார் அப்படின்ட்டு இருக்கா, இருக்கிறதா இல்லையா? அப்போ வந்து கேலி சித்திரம் நமக்கு தெரியுது தானே, அப்போ வந்து லீ வந்து தப்பாக வந்திருக்கு. அதுபோல் வந்து விகட சித்திரம் அதில் பார்த்திங்கன்னா ரா தவறாக வந்திருக்கா, அதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்பார் அதுக்கு ரீ தப்பாக வந்திருக்கா, இது வந்திருக்கா இல்லையா கடைசியில், சரிதானே? அதனால அது மேலே கோடிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு மார்ஜின் சைடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. திருத்த குறியீடுகளின் பிரிவுகள். பிழைகள் உள்ள அச்சுப்படியை திருத்துவதற்கு கையாளப்படும் திருத்த குறியீடுகளை 5 வகைகளாக பிரிக்கின்றனர். அவை பொதுவானவை ஜெனரல், திருத்த குறியீடுகள் தொடர்பானவை, சரிங்களா, பஞ்சுகேஷன்ஸ், இடைவெளி தர வேண்டியவை ஸ்பேசிங், இணைக்க வேண்டியவை அலைன்மெண்ட், எழுத்து வடிவம் டைப் ஆர் ஃபாண்ட். இதெல்லாம் பொதுவானவை. என்னென்னலாம் வரும் பாருங்கள். டிடின்னு போட்டால் அச்சடித்திருக்கும் சொல்லையோ எழுத்தையோ நீக்குக. டிடினா டெலீட்னு அர்த்தம். என்ன அர்த்தம், டெலீட் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்தது வந்து இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மேல் நோக்கி. அப்போ சொல்லையோ எழுத்தையோ இந்த குறிப்பிட்ட இடத்தில் சேர்த்துக்கொள்க, நமக்கே தெரியும், சரிங்களா? அப்போ சிம்பிள் போட்டு நம்ம எழுதுவோம், நமக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா புதிய பத்தி, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் மட்டும் போட்டாங்கன்னா என்னதுங்க, புதிய பத்தியை வந்து தொடங்குங்கன்னு அர்த்தம், ரைட்? அதுபோல் பார்த்திங்கன்னா என்னென்ன நிறுத்தற் குறியீடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பண்பாளர் பக்கத்தில் பக்கத்தில் இப்பு கொடுத்துருக்காங்க. இப்பு வரக்கூடாது, அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்பு மேலே ஒரு கோடு போட்டு மார்ஜினில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்லாஷ் போட்டு டிடின்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னு என்னதுங்க, டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அது கீழே நிறுத்தற் குறியீடுகள் இருக்குது. என்ன இருக்குதுங்க, நிறுத்தற் குறியீடுகள் இருக்குது. என்னென்னா வருது நிறுத்தற் குறியில், கால் புள்ளியை சேர்க்கவும், அரைப்புள்ளி சேர்க்கவும், முற்றுப்புள்ளி, வினாக்குறி, அடையாளம் இடவும், வியப்பு குறி, முக்கார் புள்ளி. என்ன புள்ளி வருதோ அதுதான், என்ன புள்ளி வருதுனாங்க அதுதான், சரிதானே? ரைட்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலத்தில் கற்பித்தல் பணியை மன்றம் சான்றோரவை, சரிங்களா,
அறங்குறவையும் சமணப்பள்ளி போன்ற அமைப்புகளும் செய்துள்ளன. இது போலலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கெங்கே கால் புள்ளி வரணுமோ அவங்க ஸ்லாஸ் போட்டிருக்காங்க. ஸ்லாஸ் போட்ட இடத்துல கால் புள்ளிலாம் வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சரிதானே? அடுத்த இடைவெளி தர வேண்டியவை என்ன இருக்குதுங்க? இடைவெளி தர வேண்டியவைன்னு இருக்குது. குறியீடு என்ன இருக்குது? சொற்களை அல்லது எழுத்துக்களை சேர்க்கவும் இடைவெளி விட வேண்டாம். சொற்களை அல்லது எழுத்துக்களை சேர்க்கவும் கொடுத்துருக்காங்க, இடைவெளி விட வேண்டாம் கொடுத்துருக்காங்க. சரிதானே? கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்போ ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் டைரெக்ஷன் மாறி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. பத்திகளுக்கு இடையில் வரிகளுக்கு இடையில் சொற்களுக்கு இடையில் இடைவெளி தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கா இல்லையா? என்ன எக்ஸாம்பிள் கேட்கலாம்? ஒரு சைடு வந்து அதோடைய சிம்பிள், இன்னொரு சைடு வந்து அதுக்கு என்ன மீனிங், இதை ஒரு பொறுத்துக்க, இல்லை சரியான இணை தவறான இணை அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். தானே? எடுத்துக்காட்டாக தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் பாரதியார் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. முதலாக அதில் வந்து என்ன பண்ணாங்க? இப்போ இடைவெளி விட வேண்டாம் கொடுத்துருக்காங்க. இப்படி தானே கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன பொருள்? இடைவெளி விட வேண்டாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. சரி தானே? அடுத்து பார்த்தீங்கன்னா குறியீட்டு பொருள் இணைக்க வேண்டியவை இடப்பக்கம் தள்ளவும் எப்படி இருந்தா இருக்கா பார்த்துக்கிட்டிங்களா? இடப்பக்கம் தள்ளவும் சிம்பிள் வந்து சரிங்களா இப்படி இருந்துச்சுன்னா அது இடப்பக்கம் தள்ளவும் அப்படின்னு பொருள். சரிங்களா? அட் த சேம் டைம் இப்படி இருந்துச்சுன்னா வலப்பக்கம் தள்ளவும்னு அர்த்தம். அடுத்து வந்து பத்திகளை இணைக்கவும் கொடுத்துருக்காங்க. பத்திகளை இணைக்கவும் கொடுத்துருக்காங்களா? அடுத்து ஒற்றை மேற்கோள் குறியிடுக, இரட்டை மேற்கோள் குறியிடுக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, படிச்சிருக்கோம். ஒற்றை மேற்கோள் குறி எங்கே படிச்சிருக்கோம்? எங்கே ஒற்றை மேற்கோள் குறிலாம் இடணும்? நூல் அயலவரின் கூற்ற வேறொருவரின் கூற்று அதுக்கு என்ன பண்ணணும்? என்னதுங்க? ஒற்றை மேற்கோள் குறி இடணும். ஒற்றை மேற்கோள் குறி இடணும். சரிங்களா? எழுத்து வடிவம் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்போல்டு. சரிங்களா? சிலதை வந்து நம்ம தலைப்பு இருக்குது, அதை போல்டு பண்ணியிருப்போம். அப்போ வந்து அன்போல்டு வழக்கமான இடத்தில் மாற்றுக அப்படின்னு அர்த்தம். போல்டுனா தடித்த இடத்தில் எழுதுக. டிஆர்எஸ்னால் சொற்களை எழுத்துக்களை இடம் மாற்றுக அப்படின்னு அர்த்தம். ட்ரான்ஸ்ஃபர் அதான் டிஆர்எஸ் எழுதியிருக்காங்க. அடுத்து ஐசின்னு எழுதியிருக்காங்க. சரி, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? திருத்தற் குறியீடு சைடில் கொடுத்துருக்காங்க. திருத்தற் குறியீடுகளின் தமிழ் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? எழுத்துக்குறை, அரைப்புள்ளி, முக்கார் புள்ளி, வரலாற்று பகுதி இருக்கா இல்லையா? அடுத்து மேற்படி குறி, இடைக்கோடு, வெட்டுக்கோடு, பிறைக்கோடு, இரட்டை பிறைக்கோடு, பகர அடைப்பு, சரிங்களா? லார்ஜ் ப்ராக்கெட்ஸ், டபுள் ப்ராக்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இரட்டை பிறைக்கோடுன்னு கொடுத்துருக்காங்க. சரி தானே? வேறு என்ன இருக்குது? அதுபோல் சில எடுத்துக்காட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்களா? திருத்தல் பண்ணி உங்களுக்கு வந்து சிவப்பு நிறத்துலேயே வர மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க சிலபஸில் இருக்க திருவிக்கா பற்றி கொடுத்துருக்காங்க. 2024 சிலபஸில் சரிங்களா திருவிக்கா இருக்கிறார். அவரை பற்றி தான் நம்ம அடுத்து படிக்க போகிறோம். சரிங்களா? பொறுமையை பூணுங்கள், பொறுமையின் ஆற்றலை உணருங்கள், உணர்ந்து உலகை நோக்குங்கள், நமது நாட்டை நோக்குங்கள், நமது நாடு நாடாக இருக்கிறதா, தாய்முகம் நோக்குங்கள், அவள் முகத்தில் அழகு காணோம், அவள் இதயம் துடிக்கிறது, சாதி வேற்றுமை, தீண்டாமை, பெண்ணடிமை, உட்பகை முதலிய நோய்கள் அவளை அரிக்கின்றன. நம்ம நாடு எப்படி இருக்குது, இப்படி நிறையா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. சாதி வேற்றுமை, தீண்டாமை, பெண்ணடிமை, உட்பகை இதெல்லாம். இந்நோய்களால் குருதியோட்டங்களின்றி சவலையுற்று கிடக்கிறாள். இளஞாயிற்றொளி நோக்கி நிற்கிறாள். இளஞாயிர்களே, உங்கள் தொண்டெனும் ஒளியே அவள் நோய்க்குரிய மருந்து. அவ்வொளி வீசி எழுங்கள் என்று இளமை விருந்து என்னும் நூலில் தமிழினை செழுமையுறச் செய்ய இளைஞர்களை அழைத்தவர் திருவிக்கா. எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க? இளமை விருந்து நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இளமை விருந்து நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யாருங்க? திருவிக்கா. யாருங்க? திருவிக்கா. இதுதான் மெயினாக கேட்பாங்க. இளமை விருந்து நூலின் ஆசிரியர் யார்? திருவிக்கா. சரிங்களா? திருவிக்கா தந்தையிடம் தொடக்கத்தில் கல்வி பயின்றார். வெஸ்லி பள்ளியில் படித்தபோது நான் கதிரவேலர் என்பவரிடம் தமிழ் படித்தார். அவங்க அப்பா கிட்ட படித்தார். சரிதான். அவங்க அப்பா பேர் என்னதுங்க? விருத்தாச்சலனார். அவங்க அப்பா பேர் என்னங்க? விருத்தாச்சலனார்.
உங்கள் அப்பா பேர் விருத்தாச்சலம். அப்பா பேர் என்னதுங்க? விருத்தாச்சலம். சரிங்களா? அவர்கிட்ட படித்தார். அதுக்கப்புறம் கதிரை வேலை என்பவரிடம் வந்து தமிழ் படித்தார். யாருக்கிட்ட? கதிரை வேலை என்பவரிடம் தமிழ் படித்தார். பிறகு மயிலை தணிகாச்சலம் என்பவரிடம் தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றார். சரிங்களா? தணிகாச்சலம் அவர்கிட்ட என்ன படிக்கிறாரு? தமிழ் கூட சைவ நூல்களையும் படிக்கிறார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் திருவிக்கா. சரிங்களா? இவருடைய சிறப்பு பெயர் தான் என்னதுங்க? தமிழ் தென்றல். இவருடைய சிறப்பு பெயர் என்னதுங்க? தமிழ் தென்றல். சிறப்பு பெயர் தமிழ் தென்றல். திருவிக்கா என்னென்ன நூல்லாம் எழுதியிருக்கார் பாருங்க. பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும், பொதுமை வேட்டல், திருக்குறள் விரிவுரை, இப்படி நூல்கள்லாம் எழுதினவர். சரிதானே? நூல்கள்லாம் எழுதினவர். இன்னொரு தடவை வாசிங்க. பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும், பொதுமை வேட்டல், திருக்குறள். சரிங்களா? இப்படி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். சிறந்த மேடை பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் விளங்கிய இவர் தேசபக்த நவசக்தி இதழ்களுக்கு ஆசிரியராக விளங்கினார். என்னென்ன இதழுங்க? தேசபக்தன் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நவசக்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுங்க நவசக்தி. அந்த இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு. அந்த இதழ்களுக்கு என்னவா இருந்திருக்காரு? ஆசிரியராக இருந்திருக்காரு. தமிழ் அறிஞர்களுள் அரசியல் இயக்கங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டார். தொழிற்சங்கத்தையும் தொடங்கினார் இவர் தொடங்கினார். ரொம்ப முக்கியமானது. சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் தலைமை ஆசிரியராக இருந்தார். சரிங்களா? வெஸ்லி கல்லூரியில் இவர் தலைமை தமிழ் ஆசிரியராக இருந்தார். இலக்கிய பயிற்சியும் இசை பயிற்சியும் பெற்றவர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவருடைய இறுதி காலம் வரை சரிதானே அவர் என்ன பண்ணார்? சரிதானே எழுதிக்கிட்டே இருந்தார். இவர் வந்து படுக்கையில் படுத்திருக்கும் போது கூட சரிங்களா அப்பயும் நூல் தான் எழுதிட்டு இருப்பார். சரிதானே? அப்போ திருவிக்கா ரொம்ப முக்கியம். சரிதானே? திருவிக்கா என்ன ஊரில் பிறந்தார்? என்னதுங்க? துள்ளம் அப்படின்னா தண்டலம். துள்ளம் அல்லது தண்டலம். சென்னை படை புக்கில் கொடுத்துருப்பாங்க. சென்னை போரூருக்கு மேற்கே உள்ளது அப்படின்னு. துள்ளம் அல்லது தண்டலம். சரிங்களா? கல்யாணம் என்றாலே துள்ளல் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? கல்யாணம் என்றாலே துள்ளல் தான், கல்யாணம் என்றாலே தண்டனை தான். கீழே தண்டலம்னு இருக்குல்ல, அப்போ கல்யாணம் என்றாலே துள்ளல் தான், கல்யாணம் என்றாலே தண்டனை தான். அப்படி ரெண்டுக்கு ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த ஆயுள் காலம் பாருங்கள். 1883 1953 வரைக்கும். 1883 1953 வரைக்கும். சரிதானே? இதான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆயுள் காலம். இதோட வந்து இலக்கணம் முக்கியமான இலக்கியங்கள்லாம் முடியுது. கலைச்சொல் அறிவோம் இருக்கா? நாங்குள் குழு, எர்த்வான், உலகமயமாக்கல், குளோபலைசேஷன், முனைவர் பட்டம், டாக்டர் ஆஃப் பிலாசபி, விழிப்புணர்வு, அவேர்னஸ், கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம். சரிதானே? சரிங்களா? உங்கள் கலைச்சொல் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்குது. அதனாலலாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? சிலபஸ் போர்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.